ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நமஸ்தே டு எவ்ரிபடி. சௌந்தரிய லகரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற மந்திரம் பார்த்திங்கன்னா 8வது மந்திரம். இந்த 8வது மந்திரம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இது. அம்பாளுடைய தேவிபுரம், அந்த ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படும் அம்பாளுடைய அரண்மனை எப்படி எங்கே உள்ளது அப்படின்றத பற்றி சொல்கிற மாதிரி இருக்கிறது இந்த 8வது மந்திரம். 8வது மந்திரம் பாருங்கள். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணிகிருகே சிவாகாரே மஞ்சே பரமசிவபர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாக கதிச்சன சிதானந்த லகரீம். இதை முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். சுதா சிந்தோர் மத்தியே, சுதா சிந்தோர் மத்தியே சுர விடபி வாட்டி பரிவிருத்தே மணி த்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாக கதிச்சன சிதானந்த லகரீம். அதே போல் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் மீனிங்கும் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். சுதா அப்படின்னாவே அம்பாளுக்கு ஒரு அற்புதமான பேர் சுதா. சுதானா அமிர்தம்னு அர்த்தம். ஒரு சாங்கு கூட இருக்குது தமிழில் கூட, சுதா அப்படின்னு ஒரு சாங்கே இருக்குது. சுதானா அமிர்தம்னு அர்த்தம். சிந்து அப்படின்னா சமுத்திரம் என்று பொருள். மத்தியே என்றால் நடுவில். அமிர்தம் கடல் மத்தியே, அமிர்தமனமான மீன்ஸ் அமிர்தமான அந்த கடல், சமுத்திரம் போல உன்னுடைய அமிர்தமயமான அந்த கடலின் நடுவே சுரவிடபி வாட்டி. அடுத்த லைன் பாருங்கள். சுரவிடபி வாட்டி. சுரக அப்படின்னா விட்டபி வாட்டின்னா ஆக்சுவலி என்ன சொல்லுவீங்க? கார்டன். கார்டனுக்கு என்ன தமிழில் சொல்லுவீங்க? கார்டன்னே வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரியும். வாட்டி சுரவிடபி அப்படின்னா கல்பக விருட்சம் சூழ்ந்த தோப்பு. ஓகேங்களா? சுரவிடபி வாட்டி கல்பக விருட்சம், அதாவது சுதா சிந்தோர் மத்தியே அமிர்தம் நிறைந்த சமுத்திரத்தின் நடுவே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே. அதே போல் கல்பக விருட்சம் அங்கே சூழ்ந்திருக்கின்றது, அதன் நடுவே மணித்வீபே. மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணிகிருகே. அதை எடுத்துக்கோங்க. மணித்வீபம் என்றால் ஒரு ஐலண்டுன்னு அர்த்தம். மணித்வீபம்னா ஐலண்ட். அதாவது இந்தியா மாதிரி 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் இருந்தால் தீபகற்பம்னு சொல்லுவாள்ல, அதே போல் இந்த இடமும் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் இந்த இடம் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம வெள்ளூர் என்ன சொல்லுவீங்க, கோல்டன் டெம்பிள்னு சொல்கிறாள்ல, அந்த டெம்பிள். ஆனால் நான் அதையே நீங்கள் அதுக்கே ஸ்ரீபுரம்னு வச்சுருக்கார் அந்த சுவாமி. நம்ம வந்து ரொம்ப அழகாக அவரை அற்புதமாக இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற போல் அந்த இது அமைஞ்சிருக்கிறதுனால நான் அதையே எடுத்துட்டு அப்படியே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் எடுத்துட்டேன். மணித்வீபே நீபோ பவனவதி, அதாவது மணித்வீபங்கள், மணித்வீபம் அது அந்த ஐலாண்டில் தீபம், அந்த தீபத்தின் நடுவே கதம்ப மரங்கள். நீபோ அப்படின்னா கதம்ப மரம்னு அர்த்தம். கதம்ப மரங்கள் சூழ்ந்துள்ளன. அதாவது ஒரு சமுத்திரம், சமுத்திரத்தின் மத்தியில் நடுவில்
கல்பக விருட்சங்கள் சூழ்ந்திருக்கிறது. இங்கே பாருங்கள், கல்பக விருட்சம்லாம் சூழ்ந்திருக்கா. அதுக்கு நடுவில் போய் பார்த்தீங்கன்னா மணித்வீபே நீபே, அந்த ஐலாண்டுக்கு நடுவில், இந்த ஐலாண்டுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணி கிருகே, அந்த வீடு ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறார்களாம் தாயாருக்கு. அந்த லலிதா திரிபுர சுந்தரி தங்கிறதுக்காக ஒரு கிரகம் கட்டியிருக்கிறார்கள். அந்த கிரகம் எப்படி இருக்கின்றது என்றால், அப்படியே சிந்தாமணி கற்களை கொண்டு கட்டியிருக்கின்றார்கள். சிந்தாமணி அப்படின்றது ஒரு கல். அந்த கல்லை வந்து நீங்கள் தேய்த்தீங்கன்னா இரும்பு கூட தங்கமாக மாறி போயிடும். அப்போ அந்த வீடு முழுக்க நமக்கு ஒரு கல் கிடச்சாவே நிறைய தங்கம் மாறும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வீடு முழுக்கவே என்னென்னா சிந்தாமணி கற்களை கொண்டே அந்த மாளிகையை ஏற்படுத்தி உள்ளார்கள். சிந்தாமணி கிருகே. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படியாப்பட்ட சிந்தாமணியால் கட்டப்பட்ட அந்த வீட்டின் நடுவே, நீங்கள் முதல்ல இருந்து திரும்ப வாங்கோ, சுதாசிந்தோர் மத்தியே, சமுத்திரம், அமிர்தமான சமுத்திரம் நிறைந்த கடலின் நடுவே அங்கே வந்து என்ன இருக்குது, கல்பக விருட்சம் நிறைந்த ஒரு தோப்பில் அங்கே மணித்வீபம், அங்கே ஒரு தீபம் உள்ளது. அந்த தீபத்திற்கு நடுவே, தீபகற்பத்திற்கு நடுவே சிந்தாமணி கற்களை கொண்டு கட்டிய வீட்டில் அம்பாள் எப்படி இருக்காளாம், பேலஸில், ஸ்ரீமத் சிங்காசனேஸ்வரியில் சிவாகாரே மஞ்சே, சிவனை தன்னுடைய மஞ்சத்தில் வைத்து கொண்டு, மடியில் சிவனுடைய, அப்படின்னா இந்த இடத்துல சிவனுக்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று சிவாகாரேனா சிவம் என்றாலே மங்களம்னு பொருள். அப்போ மங்களம் சூழப்பட்டன்னு ஒரு பொருள் இருக்குது. ரெண்டாவது சிவம் என்றால் சதாசிவன் தன் கணவனை அந்த மஞ்சத்தில், அதாவது அந்த சிம்ஹாசனத்தில் இட்டு அதன் மீது, அந்த சிவன் மேலே இந்த அம்பாள் உட்காந்துருக்கா. அதுதான் ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னா, சிவன் வந்து சவரூபத்தில் அப்படியே படுத்துட்டு இருப்பார். அந்த சிவன் மேலே இந்த அம்பாள் வந்து அமர்ந்திருப்பதாகவும், காளி உபாசகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தட்சிணேஸ்வர் காளி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவன் வந்து அப்படியே படுத்துட்டு இருப்பார், அது மேலே அம்பாள் நிற்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பிரகிருதி புருஷம் தத்துவம் அப்படின்ற மாதிரி. இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம், அந்த சிவனுடைய மஞ்சத்தில் எப்படி இருக்கின்றால், பரமசிவ பர்யங்க நிலையாம், ஞானானந்த கடலின் அலையில் நீ இருக்கின்றாய் அப்படின்றார். அப்போ ஞானானந்த கலையில் அப்படியே அம்பாள் அப்படியே சந்தோஷமாக இருக்கா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய க்ரீன்லாம் இருக்குல்ல, அது கல்பக விருட்சமாக நினச்சிக்கோங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய திரிகோணாந்தர தீபிகான்ற மாதிரி அம்பாள் வந்து அந்த இடத்துல ஸ்ரீபுரத்தில் இப்படி இருக்கா. அதுக்கு நடுவில் ஸ்வர்ணத்தாலேயே இழைத்த சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் இருக்கின்றாள். அதுதான் அந்த கோல்டன் டெம்பிள்ன்றோம். ஓகேங்களா? அடுத்து உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அம்பாள் ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரியாக எப்படி இருக்கின்றாள், சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம். அப்படி இருக்கக்கூடிய அம்பாள் எப்படி இருக்கானா, பஜந்தி துவாம் தன்யே, நான் தன்யனாகிவிட்டேன் அம்மா, உன்னை நான் காண்பதற்கே எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும், நீ இப்படி ஞானானந்த கடலில் இருக்கின்றாய். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ராகஸ்வரூப பாஷாட்யாங் குரோதாகாராங் குஜோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படின்வா. அப்போ அம்பாள் வந்து அந்த இடத்துல எப்படி இருக்கான்னா, அப்படியே சிதானந்த லகரி, ஆனந்தம் என்னும் சமுத்திரத்தில் அம்பாள் அப்படியே அந்த இடத்துல சிங்காசனேஸ்வரியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். சிவனுடைய மடியில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அவனுடைய மஞ்சத்திலேயே, அவன் மேலேயே அப்படியே அமர்ந்திருக்கின்றாள் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள். இதோடைய யந்திரம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கோ. இதோடைய பீஜா மந்திரம் அப்படின்றது ரம். இந்த ரம்ன்றது என்னன்னா அக்னி தத்துவம். அதாவது அம்பாள் வந்து அப்படியே அக்னி ஸ்வரூபமாகவும், அக்னி எதுக்கு, உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை, மீன்ஸ் உடம்புல வந்து இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் எப்படி அழிக்கின்றதோ அதே போல் இந்த ஸ்லோகத்தை யாராவது சொன்னார்கள் என்றால் எப்படி சொல்லணும்னா, 1000 முறை ஒரு நாளுக்கு என்று 12 நாட்கள், 1000 டைம் எ டே அப்படின்னு 12 days நம்ம சொன்னோம்னா அந்த அம்பாளுடைய அருள் கட்டாட்சம் நமக்கு சுரக்கும். அதனால் நமக்கு ஜனன மரணத்திலிருந்து நிவர்த்தியாகும் என்பது இந்த ஸ்லோகத்துடைய பலன்.
ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்லோகத்தை லக்ஷ்மிதரர் எப்படி அனுபவிக்கின்றார் என்பதையும் நாம் காண வேண்டும். இந்த லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்லோகம்லாம் அவ்வளவு ஒரு கூடார்த்தமான தத்துவங்களை கொண்ட ஒரு ஸ்லோகமாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற இந்த ஸ்லோகத்துக்கு லக்ஷ்மிதரர் அப்படின்றவர் ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியானம் அமைச்சிருக்கார். நான் படிக்கிறேன், கேளுங்க. சுதா சிந்தோஹோ அமிர்தஸ்ய அமிர்த சமுத்திரஸ்ய மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே சுரவிடபீனாம் கல்பக விரக்ஷானாம் வாட்டிபிஹி, வாட்டிபினா கார்டன் அர்த்தம், பரிவிருத்தே மணித்வீபே மணிமயே அந்தர்தீபே நிபோ பவனவதி நீபைஹி கபந்தைஹி கதம்பைஹி உபவதி. கதம்பம், அதனால தான் அம்பாளுக்கு வந்து கதம்பமால ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள் இன்றைக்கும். சிந்தாமணி கிருகே சிந்தாமணி கிருகே சிந்தாமணி விரச்சயதி மந்திரே சிவாகாரே சிவாத்மைக சக்திஸ்வரூபே திரிகோண இதி யாவத் பஞ்சே ஷட்வாயாம் பரமசிவ பர்யங்க நிலையாம் பரமசிவ ஏவ பர்யங்கः தல்பம் தத்ர நிலையக அவஸ்திர்த்தாம், அங்கே அவள் அமர்ந்திருக்கின்றாளாம். எப்படி இருக்கின்றாள்? மஜ்ஜந்தி, மஜ்ஜந்தினா சேவந்தி, எல்லாருக்கும் அனுகிரகம் கொடுக்கறதுக்காக அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்காளாம். துவாம் பவதீம் தன்யாக, உன்னை பார்ப்பதிலேயே எங்களுக்கு தன்யனாகிவிட்டோம், நாங்கள் கரை கடந்து விடுவோம், சம்சார கடலை கடந்து விடுவோம். துவத் பிரசாதாத் கிருதார்த்தோ பவதி இது அர்த்தக. அப்போ இந்த ஸ்லோகத்துடைய அன்வயம் எப்படி வரும்னா, ஏ பகவதி சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணிகிருகே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் துவாம் சிந்தாமணி சிதானந்த லகரீம் கதிச்சன தன்யா பஜந்தி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். திரும்பவும் ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவிருத்தே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தா மணிகிருகே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாக கதிஜன சிதானந்த லகரீம். இந்த ஸ்லோகத்தை நம்ம அம்பாளுடைய தியானமாகவும் வைத்துக்கொள்ளலாம். ஸ்ரீபுரம் அம்பாள் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை கோட்டை எப்படி இருக்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அமிர்த கடலின் மத்தியில் கடம்பவன காடுகளால் சூழப்பட்டு சிந்தாமணி என்னும் ஒரு வகை ரத்தினத்தால் நிர்மிக்கப்பட்ட அந்த மணித்வீபத்தில் அரண்மனையின் அந்தப்புறத்தில் பரமசிவனின் மடியில் ஆனந்த சல்லாபத்தோடு சயனித்திருக்கும் அன்னையே, எங்கள் ராஜராஜேஸ்வரி லலிதா திருவர சுந்தரியே, உன்னை நாம் வணங்குகின்றோம், நாங்கள் எல்லோரும் முன்னால் உயர்வடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.